இந்த நாளிலும் ஆண்டுடைய முன் தெரிந்து கொள்ளுதலின்படி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 9-10 சத்தமாக வாசிங்க. யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசமாயிருப்பார்கள். வேற யாரும் இங்க என்ட்ராக முடியாது. வேற யாரும் இங்க என்ட்ராக முடியாது. பிரியமானவர்களே, வேதம் தெளிவாய் இருக்கிறது. யாக்கோபிலிருந்து ஒரு வித்து, யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டு. அப்படியானால் யார் வர முடியாது? அந்நியன் அங்க உள்ள வரவே முடியாது. அந்நியன் உள்ளவே வரவே முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் யார் என்பதை நான் உங்களுக்கு கேட்கிறேன். அந்த கேட்டகரியில் வர்றீங்களா? நீ அந்த கேட்டகரியில் இருக்கியா? நான் அந்த கேட்டகரியில் இருக்கிறேனா? இதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஏதோ சும்மா வந்தோம் போனோம், பாட்டு படித்தோம், காணிக்க போட்டோம், ஐக்கியப்பட்டோம், நோ 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 நோ, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் தெரிந்து கொண்டவர்கள் எங்க வருவாங்க? என் மலைகளை சுதந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசமாயிருப்பார்கள். எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு ஸ்லாக்கியம். மற்றவங்களாம் அப்போ அங்கே என்ன செய்ய முடியாது, என்ட்ராக முடியாது. அப்போஸ்தலர் 13:28 படிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 13:48 நினைக்கிறேன். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். வந்துட்டு போகலாம், நீ விசுவாசிக்க மாட்ட. நீ உள்ள வரலாம், நீ விசுவாசிக்கவே மாட்ட. ஏன்? உன் பேர் இல்லை. புரிய மாதிரி சொல்றேன். இந்தியாவில் பிறந்ததுனால ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா நீ ஓட்டு போட முடியுமா? முடியவே முடியாது. அதே மாதிரி தான், நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னா உன் பேர் அங்கே என்ன செய்யணும்? இருக்கணும். பிரியமானவர்களே, உன் பேர் அங்கே இருக்கணும். நீ உன் பேர் இல்லைன்னா, ஓட்டர் லிஸ்ட்டில் உன் பேர் இல்லைன்னா நீ விடுவியா? இருப்பியா? சும்மா இருப்பியா? இருக்க மாட்டே இல்லையா? நீ போய் என்ன செய்வ? நீ என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து உன் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் ஏற்றணும்னு நீ எப்படி விரும்புவியோ, ரேஷன் கார்டில் உன் பேர் இருக்கணும்னு விரும்புவியோ, நீ பிறந்திருக்கலாம், உனக்கு ஆதார் கூட இருக்கலாம். ஆனால் ரேஷன் கார்டில் உனக்கு பேர் இல்லைன்னா உனக்கு என்ன கிடையாது? உனக்கு ரேஷன் கார்டு இல்லைன்னா நீ ரேஷன் வாங்கவே முடியாது. நீ நாட்டில் வாழ்ந்துட்டு போகலாம். இதே மாதிரி தான் நீ இந்த பூமியில் வாழலாம், ஆனால் அவருடைய ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்க முடியாது. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிங்க. என் பேர் அங்கே இருக்கா? என் பேர் அங்கே இருக்கா? என் பேர் தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா? அப்படி இல்லைன்னா நீ பிறந்ததே வேஸ்ட்டு. நான் தெளிவாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏதோ கூட்டம் வச்சு நடத்தி போகணும்னு நான் விரும்பலை. புரியுதா உங்களுக்கு? உன் பேர் அங்கே இருக்கா? ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் இருக்கா? தேவன் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறாரா? தேவனுக்கு உனக்கு சம்பந்தம் உண்டா? தேவனுக்கு உனக்கு தொடர்பு உண்டா? தேவனுக்கு உனக்கு ஐக்கியம் உண்டா? ஏன்னா 1 கொரிந்தியர் 1:9 படிங்க. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இதற்காய்
இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருப்பதற்கு தம்முடைய குமாரனும் கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு. அப்போ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய குமாரனோடு என்ன செய்வாங்க? ஐக்கியப்படுவார்கள். அந்த ஐக்கியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். யாரெல்லாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ, யாருடைய பெயர் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறோ, அவர்கள் அவரோடு ஐக்கியமாய் இருப்பார்கள். சரியா? இதுக்கு யாரும் இடையில தேவையே இல்லை. கூடால ஆளு தேவையே கிடையாது. பிரியமானவர்களே, எப்படி இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு பிள்ளையும் தன் தாயோடு இணைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரிதான் மறுபடி பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறான், தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். நீ தேவனோடு இணைக்கப்படாமல் நீ சபையோடு இணைக்கப்பட்டிருப்பதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ தேவனோடு இணைக்கப்படாமல், நீ கிறிஸ்துவோடு இணைக்கப்படாமல் சபையோடு இணைக்கப்பட்டிருப்பதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரியமானவர்களே, எனவே நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் தனிமையா இருந்தாலும், எப்படி சிங்கம் தனியா இருந்தாலும் பயப்படாதோ, அதே போல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில நாம் வாழ முடியும். அதற்குத்தான் தேவன் நம்முடைய குமாரனை கொடுத்து கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து நம்மை விடுதலையாக்கி அவரோடு இணைத்திருக்கிறார். எனவே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எப்படி? நான் உங்களுக்கு நல்ல தெளிவா புரியும்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நம்ம ஜூம் மீட்டிங்ல அட்டெண்ட் பண்றோம், கூகுள் மீட்டிங்ல அட்டெண்ட் பண்றோம், அல்லது சபைக்கு வர்றோம், ஐக்கியப்படுறோம், அப்படி அல்ல. தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? தேவன் உன்னை அறிந்திருக்கிறாரா? 1 தெசலோனிக்கேயர் 5:9 படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:9. நியமிக்காமல் நியமித்தார். 2 நியமனம் இருக்கு. ஒன்று தேவ கோபாக்கினைக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள், இன்னொன்று ரட்சிப்பதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் எதற்காய் நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? முடிவு என்று ஒன்று உண்டு. முடிவு இல்லாமல் இல்லை. ஒன்று கோபாக்கினை வரும், அல்லது ரட்சிப்பு. நீ ரட்சிப்பை நோக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அல்லது கோபாக்கினை நோக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? யோசித்து பாருங்க. நீ ஒன்றை நோக்கி பிரயாணம் பண்ணி போன்ற முடிவுல வரும்போது ஒன்று கோபாக்கினை வரும், அல்லது ரட்சிப்பு வரும். நீ எதை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியாது, முடிவுல உனக்கு தெரியும். பிரியமானவர்களே, நீங்கள் எதற்காய் உன்னுடைய பிரயாசம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய்? ஒவ்வொரு நாள் நாம் பிரயாணம் பண்ணி நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு மாதத்தின் முடிவு 31ஆம் தேதி, டிசம்பர் 31ஆம் தேதி வருடத்தின் முடிவு போறது போல ஒன்று கோபாக்கினை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், இல்லாவிட்டால் ரட்சிப்பை நோக்கி கொண்டு நம்முடைய ஆத்தும ரட்சிப்பின் முடிவை நாம் அடையும்படிக்கு போய் கொண்டிருக்கிறோம். எது தெரியுதா? இது குறித்து யோசிக்கிறோமா? இதை குறித்து நாம் சிந்திக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இப்படி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை தான் நான் சொல்கிறேன். என் பிரச்சனத்தை கேட்டு அப்படி நட என்பதல்ல. நீ சிந்தி, உன் முடிவை குறித்து நீ அறிந்து கொள். ஒருவரும் உனக்கு போதிக்க வேண்டியதே இல்லை. தேவன் அப்படித்தான் வைத்திருக்கிறார். வேதத்துல தேவன் நமக்கு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? ஒன்று கோபாக்கினை அல்லது ரட்சிப்பு. இந்த 2 தான் நமக்கு முடிவில் இருக்க போகுது. அது இன்றைக்கே நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். கோபாக்கினை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன், அல்லது நான் ரட்சிப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் என்பது இன்றைக்கே தெரிய வேண்டும். சரியா? ஒரு பஸ்ல ஏறணும்னா இந்த பஸ் எங்க போகுது அப்படி தெரியுமா இல்லையா? இப்படி கன்னியாகுமரி போறோம்னா இந்த பஸ் கன்னியாகுமரி போகுது, இந்த பஸ் சென்னை போகுதுன்னா அந்த பஸ் நான் கடைசியில் எங்க போய், அப்போ நீ உன் பிரயாணம், உன் வாழ்க்கை, உன் சிந்தை, உன்னுடைய நோக்கம், உன்னுடைய செயல் எதுல இருக்கு? நீ எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் என்பதை உன் சிந்தையை பொறுத்து இருக்கிறது. தேவனை குறித்தும் தேவனுடைய வார்த்தையை குறித்தும் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பாயானால் நீ ரட்சிப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய், அல்லது உன் மாம்சமும் உன் மனதும் விரும்பினவளை செய்து உன் வயிற்றுக்கும் உன்னுடைய சரீரத்திற்குமான தேவைகளுக்கு மட்டுமே நீ போய் கொண்டிருப்பாயானால் முடிவு எப்படி இருக்கும் என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னா வேதம் சொல்கிறது, உனக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன், நீ எதை தெரிந்து கொள்? ஜீவனை தெரிந்து கொள். இதுக்கு மேல அவர் என்ன செய்ய முடியும்? பிரியமானவர்களே, எனவே வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19:2 படிங்க. நீதிமொழிகள் 19:2. நீதிமொழிகள் 19:2.
ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அடுத்து மூடனை பார்க்கிலும் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். பாருங்க, காலும் ஆத்துமாவும் சொல்லிருக்கு. பாருங்க, ஆத்துமா சொல்லிட்டு அடுத்து எங்க வருது? காலுக்கு வருது. அப்போ ஆத்துமா அறிவு இருந்தா கால் எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? கரெக்டா நடக்கும். இல்லையா? ஆத்துமா அறிவு இருந்தா காலு அவன் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு கரெக்டா இருக்கும். அப்போ அவன் ஸ்டெப்பு கரெக்டா இருந்தா அவன் முடிவு சரியா இருக்கும். கரெக்டா? எனவே ஆத்துமா அறிவு இல்லைன்னா இவன் ஸ்டெப்பு சரியா இருக்காது, இவன் நடக்க சரியா இருக்காது, முடிவு ஆக்கின தீர்ப்பில் உண்டே விட்டுரும். சரியா? எனவே பிரியமானவர்களே, தெளிவாய் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முடிவு ஒன்று என்று உண்டு. இப்படி முடிவு இல்லாமல் எதுவுமே கிடையாது. நாம் என்ன செய்யலாம் தெரியுமா? நமக்கு என்ன நடக்கணும்னு நாம முடிவு பண்ண இடத்துல இருக்கலாம். பிறக்கும்போது நாம் பிறக்கணும்னு நினைக்கல, ஆனால் முடிவு எப்படி இருக்கும்னு நீ என்ன செய்யலாம்? முடிவு பண்ணலாம். நீ பிறக்கிறதுக்கு முடிவு பண்ணல, ஆனால் உன் முடிவை எப்படி முடிக்கணுங்கிறத நீ என்ன செய்யலாம்? முடிவு பண்ணலாம். அதுக்கு தான் உன் ஆத்மாவுக்கு அறிவை தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 5:13 படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். இப்ப பாருங்க, அறிவில்லாட்ட அவங்க கனமுள்ளவர்களா இருந்தாலும் பட்டினியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து அவங்க தோய்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. விளங்குதா? ஆத்மாவில் அறிவில்லாதனால அவங்க என்ன பண்றாங்க? சிறைப்பட்டு போகிறார்கள். சிறைப்பட்டு எங்க போறான் தெரியுமா? இந்த மாம்சத்துக்கு அவன் சிறைப்பட்டு போறான் ஃபர்ஸ்ட். அடுத்து பிசாசுக்கு சிறைப்பட்டு போறான் 2. 3வது மனுஷனுக்கு சிறைப்பட்டு போறான். சரியா? இந்த 3 காரியம் அவன் வாழ்க்கையில் நடக்கும். சிறை என்பது எப்படி? அவனுடைய மாம்சத்துக்கு அவன் சிறைப்படுவான், பிசாசுக்கு சிறைப்படுவான், அடுத்து மனிதர்களுக்கு என்ன செய்வான்? சிறைப்படுவான். இந்த 3 சிறைச்செல்லாம் அவன் அடைஞ்சிருப்பான். எதனால? அறிவில்லாதனால. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்கள் எப்படி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? அவசியமே இல்லை. ஏன்னா நான் முதல்ல பார்த்தோம், என் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அறிவில்லாதனால அவங்க எப்படி இருக்காங்கிறத பார்க்குறோம். அடுத்து இன்னொரு வசனத்தை பார்ப்போம். அதே வெளிப்படுத்தல் 1:6 படிங்க. வெளிப்படுத்தல் 1:6. வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்போ இவனுக்கு என்ன அறிவு இல்ல? நான் ராஜா என்றும் நான் ஆசாரியன் என்றும் என் பாவங்களை எல்லாம் அவர் கழுவி விட்டார் என்றும் இவனுக்கு என்ன இல்ல? அறிவு இல்ல. இந்த அறிவு இல்லாதனால இவன் சிறைப்பட்டு போகிறான். எதுக்கு? மாம்சத்துக்கு சிறைப்படுகிறான், பிசாசுக்கு சிறைப்படுகிறான், மனிதர்களிடத்திலும் அவன் சிறையா இருக்கிறான், அவன் அடிமையா இருக்கிறான். அவன் அடிமையாய் சுயாதீனாய் இருக்க வேண்டியவன். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, மனுஷர்களுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனா இவங்க என்ன பண்றான்? மனுஷனுக்கு போய் அடிமையாயிடுறான். இப்படி அடிமையாயின காலம்பூரம் அடிமையாகவே வாழ்ந்து கடைசி சாகும் போது எப்படி சாகுறான்? அடிமையாகவே சாகுறான். இப்படி அவசியமா? இப்படி அடிமையா இருக்க வேண்டும் இருக்க ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்தார், அவனுக்கு ஒரு ஜீவ ஆத்மாவை கொடுத்தார். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய அறிவை, உங்களுடைய ஆத்மாவின் அறிவை, உங்களுடைய ஆத்மா அறிவு எப்போ வரும் தெரியுமா? உங்களுடைய ஆத்மாவுக்கு எப்போ அறிவு வரும் அப்படின்னா, ஓசியா 4:6 படிங்க. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். பாருங்க, அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போனார்கள் என்று பார்த்தோம். இப்போ சங்காரமாகிறார்கள். அறிவை வெறுத்தாய், அறிவை வெறுத்தாய். நீ விரும்பாம போகலாம்,
நீ விரும்பாம போறதே நீ வெறுக்கிறாய் என்று நான் சொல்கிறேன். நீ அறிவை விரும்பாமல் போனாலே நீ அறிவை என்ன செய்கிறாய்? வெறுக்கிறாய். நான் அறிவெல்லாம் ஒண்ணு வெறுக்கலங்க அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனா நீ விரும்பாமல் இருக்கிறதே என்னதான்? வெறுப்பு தான். ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய அல்ல, என் தேவனுடைய வேதத்தை நீ மறந்தபடினால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எப்படி இருக்குன்னு முடிவை நீங்க யோசித்து பார்த்துக்கோங்க. இப்ப வேதத்தை மறந்தேன்னா உன் பிள்ளைகளை மறந்துடுவ. நீ வேதத்தை கையில எடுக்கல, அதை படிக்கல அப்படின்னா உன் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்றார். இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? ஏதோ வந்து கோயிலுக்கு போனோம், பாட்டு படிச்சோம், காணிக்கை போட்டோம், போனோம், அப்படி அல்ல. நீ யார் என்பதை அறிந்து கொள். தேவன் யார் என்பதை அறிந்து கொள். தேவன் உனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள். இதை அறிந்து கொண்டு வாழ்ந்தாயானால் உன் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையா இருக்கும், மகிமையான வாழ்க்கையா இருக்கும், அநேகர் பார்த்து பொறாமைப்படும்படியான வாழ்க்கையா இருக்கும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அவர் விரும்புகிறார். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொன்னவன என்ன வந்துச்சு? சவுலுக்கு பொறாமை வந்துச்சு. யோசேப்பை குறித்து யோசேப்பின் சவுலுக்கு என்ன வந்துச்சு? பொறாமை வந்துச்சு. பவுல் பேச கேட்டு ஜனங்களுக்கு என்ன வந்துச்சு? பொறாமை வந்துச்சு. இயேசுவை பார்த்து ஜனங்களுக்கு வேலை பார்க்கும் பரிசீலனை வந்துச்சு, பொறாமை வந்துச்சு. இப்படி உன்னை பார்த்து பொறாமைப்படும்படியான வாழ்க்கை வாழும்படிக்கு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். தவிர நீ சிறைப்பட்டு பஞ்சத்தினால சாக வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு முடிவு நீதான், அதற்கு பொறுப்பு நீதான். பிரியமானவர்களே, ஒன்று தெளிவாய் நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். நீ தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ளல. நீ தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ளாதனால தெரியக்கூடாத நீ தெரிந்து கொண்டிருக்க. அதனால உன் வீட்டில் உன் வாழ்க்கையில தேவன் விரும்பாத காரியம்தான் இருக்கும். தேவன் விரும்பாத காரியம்தான் இருக்கும். ஆனா நீ எப்படி இருக்கணும்னு அவர் விரும்பினார் தெரியுமா? நீ எப்படி இருக்கணும்? நீ செல்வமாய் இருக்க வேண்டும், நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நீ சுகமாய் இருக்க வேண்டும், நீ மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். இப்படித்தான் அவர் விரும்புகிறார். ஏசாயா 51:10 படிங்க. ஏசாயா 51:10. ஏசாயா 51:10. சாரி, 11. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி அப்போ சஞ்சலமும் தவிப்புமான வாழ்க்கை வாழ்வது தேவனுடைய திட்டமே அல்ல. தெரியுமா உங்களுக்கு? சஞ்சலமும் தவிப்புமான வாழ்க்கை வாழ்வது தேவனுடைய திட்டம் அல்ல. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வாழ்க்கை இருக்கு, அதுக்கு அவர் பொறுப்பாக முடியாது. நீங்க வேதத்தை மறந்துட்டீங்க, தெரிந்து கொள்ளல. அவர் என்ன செய்ய முடியும்? அவர் சொன்னார், உனக்கு முன்னாடி ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள்ள என்று சொல்ல. நான் ஜீவனை தெரிந்து கொள்ள மாட்டேன், என் மனசும் என் மாம்சமும் விரும்பினபடி நான் வாழ்வேன் என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, ஒன்றுமே செய்ய முடியாது. என்னென்றால் அவரிடத்தில் எந்த குறைவும் இல்லை, அவரிடத்தில் பட்சபாதமே இல்லை. 35:10 படிங்க. விவசாயம் 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோன். அவர் எங்க வைக்க விரும்புகிறாரு? சீயோனிலே வைக்க விரும்புகிறார். அங்க சீயோன்ல எப்படி படுமா? கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இருக்கிற இடத்துல ஏதாவது குறை இருக்குமாங்க? இருக்குமா? ஒரு குறையும் இருக்காது. கர்த்தர் இருக்கிற இடத்துல ஒரு குறையுமே இருக்காது. குறைவு இருந்தா அது நிறைவாய் மாற்றுவார். தெரியுமா? முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதா இருந்தது. காரணம் என்ன? அங்கே கர்த்தர் இருந்தார்.
தெரியுமா உங்களுக்கு? அங்க கர்த்தர் இருந்தால் முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் அதிக ருசியுள்ளதாக இருக்கும். இப்போ இப்போ 51 12 படிங்க பார்ப்போம். நானே உங்களுக்கு எவனும் செய்ய முடியாது. மந்திரி செய்ய முடியாது, பாஸ்டர் செய்ய முடியாது, எப்படி கலெக்டர் செய்ய முடியாது, எவருமே செய்ய முடியாது. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுபுத்திரருக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? நீ யார்? கேள்வி. நீ யார்? நீ யார் தெரியுமா? உன்னை உண்டாக்கினவர் யார் என்று தெரியாமல் இருக்கிறாய். உன்னை சிருஷ்டித்தவர் யார் என்று தெரியாமல் இருக்கிறாய். உன்னை ரட்சித்தவர் யார் என்று தெரியாமல் இருக்கிறாய். உனக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர் யார் என்று தெரியாமல் இருக்கிறாய். நீ யார் என்று உனக்கு என்ன செய்யல? தெரியல. இயேசுவுக்கு தான் யார் என்று தெரிந்தது. இயேசுவுக்கு தான் யார் என்று தெரிந்தது. பிரியமானவர்களே, பவுல் சொல்கிறார், என்னை அழைத்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். உனக்கு இந்த அறிவுலானால உனக்கு என்ன அறிவு இருக்கு தெரியுமா? இந்த உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க. உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த உலக நிச்சயம் அது என்ன செய்யும்? ஒளிந்து போகும். ஒளிந்து போவதனுடைய முடிவையே பார்த்து கொண்டிருக்கிறாய். அது உன் ஆத்மாவுக்கு திருப்தியே ஏற்படுத்துகிறது இல்ல. உன் ஆத்மாவுக்கு திருப்தியே ஏற்படுத்துகிறது இல்ல. 1 யோவான் 3:1 படிங்க. 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எப்பமா யோசிச்சிருக்கமா? எனக்கு அது இல்லை, இது இல்லை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனையவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே தவிர நான் தேவனுடைய பிள்ளை என்று அவர் என்னை அழைத்ததினாலே பிதாவானவர் எனக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிய. அவருடைய அன்பை நீங்கள் உணர்ந்தீர்களானால் நீங்கள் அவரிடத்தில் அன்பு பாராட்டலாம். அவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் நீங்கள் அவருக்கு என்ன செய்யலாம்? அன்பு செலுத்தலாம். நீங்களா அன்பு செலுத்த முடியாது. நீங்கள் அவருடைய அன்பை புரிந்து கொண்டால் என்ன செய்யலாம்? அவரிடத்தில் அன்பு செலுத்தலாம். அந்த அன்புக்காய் அவர் இயங்கி நிற்கிறார். அந்த அன்புக்காய் அவர் தவிர்த்து நிற்கிறார். சொன்னாரு, என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? ஏன் தெரியுமா? நான் உன்னை என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்ப ஆடுகளையும் அவர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்ப ஆட்டுக்குட்டிகளையும் அவர் என்ன செய்கிறாரு? ஆட்டுக்குட்டிக்கும் தெரியல, ஆட்டுக்கும் தெரியல. பேதருக்கும் இது ரொம்ப நாளா புரியல. பேதருக்கு என்னைக்கு பரிசுத்தாவியானவர் வந்தாரோ அன்னைக்குத்தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு. பிரியமானவர்களே, இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கு நிலவரம். தேவன் எவ்வளவா என்னை அன்பு கூர்ந்தார், தேவன் எவ்வளவா என்னை நேசிக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 13 வருஷம். 1 பேதுரு 1:13. 1 பேதுரு 1:13. பேதுரு எழுதுன முதலாம் நிருபம். நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் என்ன நம்பிக்கை? பூர்ண நம்பிக்கை. 99%. 100% நம்பிக்கை. எது மேல? கிருபையின் மேல, தேவ கிருபையின் மேல. எல்லாம் தேவ கிருபையெல்லாம் விட்டுட்டு இவங்க சுய பலத்தில் அலைதாங்க, அல்லது சுய அறிவில் அலைதாங்க, அல்லது மனுஷனை சார்ந்து கொள்றாங்க, இல்லாட்டி இவங்க போடுற பிளான்ல வச்சிருக்காங்க. எதை விட்டுட்டாங்க? கிருபையை விட்டாங்க. இந்த கிருபையை விட்டதுனால இவங்க ஒன்றும் செய்யவே முடியல. ஏன்னா பவுல் கேட்டான், ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடும், இந்த முள்ளை எடுத்து போடும். அவர் என்ன சொன்னாரு? என் கிருபை உனக்கு போதும். ஏன்னா உன் கிருபை எல்லாவற்றுக்கும் போதும். என் கிருபை எல்லாவற்றிற்கும் போதும். ஆனா கிருபையை மட்டும் விட்டுட்டு நம்ம ஆண்டவரே முள்ளே இல்லாம இருக்கும்னு நினைக்கும். முள் இருந்தாலும் சரி, அந்த முள்ளுக்கு மேல அவருடைய கிருபை இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். முள்ளை விட கிருபை பெரிது. சரியா? முள்ளை விட கிருபை பெரிது. எனவே நாம் கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. எபிரேயர்ல அப்படி வாசிக்கிறோம். ஆகையால் வாசிங்க பாப்பா. எபிரேயர்கள் இருப்போம்
4ஆம் அதிகாரம் 14, 15, 16 படிங்க பார்ப்போம். வானங்களின்படியாய் ஆ பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய ஆ இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் ஆ நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில். அப்போ ஏற்ற சமயம் அப்படின்னா என்ன தெரியுமா? ஏற்ற சமயம்னா தானியேலை கொண்டு போய் சிங்க கபியில போட்டாங்க. உள்ள போடும்போது சிங்கத்தின் வாயை கட்டினார். அதுதான் ஏற்ற சமயம். இவங்களை கொண்டு அக்கினியில் போட்டாங்க பார்த்தீங்களா? அக்கினியில் போடுற வரைக்கும் 7 மடங்கு என்ன இருந்துச்சு? நெருப்பு வந்துச்சு. உள்ள போடுற நேரம் தான் ஏற்ற சமயம். அது வரைக்கும் ஏற்ற நேரமே கிடையாது. சரியா? பவுலையும் சீலாவையும் சிறைச்சையில் போட்டாங்க பார்த்தீங்களா? ராத்திரி கர்த்தரை துதித்தாங்க பாருங்க. அது வரைதான் ஏற்ற சமயம். பேதுருவை சிறைச்சாலையில் வரும்போது மறுநாள் காலையில் தலையெடுக்கணும்னு நியமிச்சேன் பாருங்க. முதல் நாள் வெளியே கொண்டு வந்தார்கள். அதுதான் ஏற்ற சமயம். இதே மாதிரி உன் வாழ்க்கையில் ஏற்ற சமயம் என்று ஒன்று வைத்திருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஒரு அனுபவம். இது ஒரு அனுபவம். இது ஒரு பிரசங்கம் அல்ல. நீ பிரசங்கத்தை கேட்டு போவதற்கு, நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் வரல. இது உன் அனுபவமாய் மாற வேண்டும். இது உன்னுடைய வாழ்க்கையின் முழு நிச்சயமாய் இருக்க வேண்டும். சரியா? அடுத்து படிங்க. இரக்கத்தை பெறவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர கடவும். தைரியமாய், துணிகரமாய் அல்ல. துணிகரமாய் என்பதற்கும் தைரியமாய் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஒன்று துணிகரமாய் போவோம், இல்லாட்ட யார் கிருபையை சார்ந்து கொண்டு இருக்கணும் அவன் தைரியமா போவான். எவன் மனிதனையும் தன் சுயத்தையும் சாய்ந்து கொண்டு அவன் எப்படி போவான்? துணிகரமாய் போவான். அப்போ நம்ம துணிகரமாய் இருக்கிறோமா, தைரியமாய் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு மகா மேன்மையான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், மகிமையான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், இப்படி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அவர் வச்சிருக்கிறதெல்லாம் அதாவது 1 கொரிந்தியர்ல பார்ப்போம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 8:9 படிங்க. 2 கொரிந்தியர் 8:9. எதை அறிந்திருக்கிறீர்கள்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். அவர் பிச்சைக்காரன் கிடையாது. அவர் யாரு கிடையாது? பிச்சைக்காரன் கிடையாது. உலகத்திலே ஐஸ்வர்யவான் அவர் தான். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனார். அவர் தரித்திரர் ஆனது எதுக்கு? நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி, நீ தரித்திரத்திலே வாழும்படி அவர் வாழல. அவர் தரித்திரத்தில் வாழ்ந்தாரு. அப்போ நம்மள தரித்திரத்தில் இருப்போம் அப்படிங்கிறதுக்கு அவர் தரித்திரர் ஆகல. நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு அவர் என்ன ஆனாரு? தரித்திரர் ஆனார். அப்ப நீ தரித்திரர் இருந்தேனா யார் மிஸ்டேக் சார்? யாரோட மிஸ்டேக்கு? யாரோட மிஸ்டேக்கு? உன் மிஸ்டேக்கு. விளங்கிக்கிடணும். சத்தியத்தை தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். சத்தியத்தை தேவ கிருபையின்படி விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே உலகத்தில் பிறந்துட்டோம். ஆனால் முடிவு ரட்சிப்படைவதற்கென்றே என்னை நியமித்திருக்கிறார் என்ற அறிவோடு இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்களும் தேவனோடும் இணைத்து பாருங்க. தேவன் இப்படித்தான் இருக்க விரும்பினாரா? நம்ம வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மிக மகிமையா இருக்க வேண்டிய வாழ்க்கை நமக்கு இருக்கணும். வேதத்தை மறந்துவிட்டு நாம் வாழ முடியாது.
வேதத்தை அந்நிய காரியமாக எண்ணிவிட்டு நாம் வாழ முடியாது. எனவே வேதம் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். சொல்லப்போனா வேதமே உங்கள் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்க வாழ்க்கையில ஒரு குறைவுமின்றி அவர் நடத்துவார். பிரியமானவர்களே, அப்படித்தான் ஆண்டவர் நடத்த அவர் விரும்புகிறார். அவர் சித்தமாய் இருக்கிறார். அப்படி நடத்த அவர் விரும்புகிறார். அவர் சித்தமாய் இருக்கிறார். ஒரு காரியத்தை நீங்க பாருங்க, எண்ணாகமோ 23 எண்ணாகமம் 23 19 to 24 படிங்க. எண்ணாகமம் 23. பொய் சொல்ல தேவன் இப்போ மனுஷன் செய்வான். மனுஷன் பொய், அப்போ மனுஷன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு மட்டும் நினைக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ மனுஷன் என்ன செய்வான்? பொய் சொல்லுவான். தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. நம்ம நினைக்கும் மனுஷன் அவர் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு நினைக்கும். நோ நோ நோ, மனுஷன் பொய் சொல்லுவான். அடுத்து அப்போ மனுஷன் என்ன செய்வான்? மனம் மாறி விடுவான். நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அவ்வளோதானா? அவர் அப்போ யார் ஆசீர்வதிக்கிறாங்க? யாரை ஆசீர்வதிக்கிறார்? யாக்கோபின் சந்ததி அவரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வருகிற ஜனத்தை அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நான் கேட்கிறேன், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால மீட்கப்பட்டவனுக்கு அந்த அவ்வளவு கேரண்டினா, இயேசு கிறிஸ்துடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டவனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை யோசித்துப்பார். சும்மா மண்டைய களிமண் மாதிரி வச்சுட்டு போகாதுங்க. மண்டைய களிமண் மாதிரி வச்சுட்டு போறாங்க. நல்லா யோசித்து பாருங்க. திரும்ப படிங்க. என்ன? பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அந்த சம்பவத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து போங்க. அவர் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோவுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோவையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். எதிரிக்கு தெரிஞ்சிருக்குங்க இவன் பலன், ஆனா யாருக்கு தெரியல? அந்த ஜனத்துக்கு தெரியல. எதிரிக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பலன், அந்த அறிவு, ஆனா யாருக்கு தெரியல? அந்த ஜனத்துக்கு தெரியல. அதே மாதிரி தான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? தெரியலையா? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உனக்கு வைத்திருக்கிறார். அறியாம அழிஞ்சு போனா அது இப்படிதான் இஸ்ரவேல் ஜனம் பண்ண. ஏன் பண்ணாங்க தெரியுமா? யூதா 5 வசனம் படிங்க. யூதா 5 வசனம். யூதா 5வது வசனம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட, அவர் ரிமைண்ட் பண்றாரு தெரியுமா? நான் இப்ப உங்களுக்கு நான் அதை தான் ரிமைண்ட் பண்றேன். வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். யாரை அழித்தார்? ரட்சித்து விசுவாசியாதவர்களை அழித்தார். அப்போ கர்த்தர் ரட்சித்தார், எனக்கு கானானை வைத்திருக்கிறார். அவங்களை என்ன செய்யல? விசுவாசிக்கல. தேவையே இல்லை. நீ விசுவாசிக்காதவன் எனக்கு தேவையே இல்லை.
அதான் ஏன் இந்த இடத்துல கர்த்தரை விசுவாசித்தானா? விசுவாசிக்கல. புரியுதா? இப்பவும் அதே டெஸ்ட் தான். எவன் விசுவாசிக்கலையோ, கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை, எனக்கு என்னெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை எவனெல்லாம் விசுவாசிக்கலையோ அவன் அவருக்கு தேவையே இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. உனக்குன்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உனக்கென்று மேன்மையான மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நீ சாபத்தில் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நீ போய் வாழ்ந்துக்கிட்டு அதுக்கு அவர் பொறுப்பாக முடியுமா? ஏன்னா அவர் சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:9 படிங்க. 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூர்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்போ அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவ்வளவு மகிமையான காரியங்களை அவர் என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறார். இப்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவ்வளவு மகிமையான காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். அவரிடத்தில் நீங்க அன்பு கூறணும். ஏன் தெரியுமா? அவர் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார். அவர் உங்களிடத்தில் அன்பு கூற. நான் ஒன்று கேட்குறேங்க, இந்த முழு உலகம் இருக்கு, இந்த முழு உலகம் இப்படி அண்ட சராசரம், இந்த முழு உலகத்தையும் கர்த்தர் நேசிக்கிறாரா? என்னைய நேசிக்கிறாரா? நான் அப்படி தான் பார்க்க விரும்புகிறேன். உங்களை நேசிக்கிறாரா நேசிக்கல அது எனக்கு தெரியல. எப்படி இந்த முழு உலகத்தையும் அவர் நேசிக்கிறாரா? என்னைய அவர் நேசிக்கிறாரா? என்னைய நேசிக்கிறார். இந்த அறிவு உங்களுக்கு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த முழு உலகத்தையும் நேசிக்கிறாரா? என்னைய நேசிக்கிறாரா? இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கு? நட்சத்திரம் இருக்கு, இப்படி பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு, மிருகங்கள் இருக்கு, சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்தில் என்னெல்லாமோ இருக்கு. அவைகளெல்லாம் அவர் நேசிக்கிறாரா? என்னை நேசிக்கிறாரா? என்னை நேசிக்கிறார். என்னை மட்டும்தான் நேசிக்கிறார். அவைகளெல்லாம் நேசிக்கல. அவைகளுக்காக அவர் ஜீவனையே கொடுக்கல. எனக்கு இப்படி நீங்கள் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? எப்படி என்னைக்காவது ஒரு நிமிஷம் அப்படி யோசித்து பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அதாங்களா எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களை அவர்களுக்காக அவர் செய்து வைத்திருக்கிறார். அவர்களுக்காக செய்து வைத்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட நல்ல தேவன் என் தகப்பனாய் இருக்கிறார். யார் தெரியுமா? அவர் என் தகப்பனாய் இருக்கிறார், உங்கள் தகப்பனாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் காலத்துல தேவன், இப்ப யாரு? அப்பா. அவர் உங்களை அப்பா, என்னுடைய அப்பா. இதை நீங்கள் ஆத்துமாவிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்க? இந்த காதுல இல்ல, இந்த காதுல உங்க இருதயத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். எரேமியா 6:10 படிங்க. எரேமியா 6:10. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் கேட்கும்படி எங்க விருத்த சேதனம் இல்ல? செவியில விருத்த சேதனம் இல்லையா? செவியில எப்படி சார் விருத்த சேதனம் பண்ண முடியும்? வைத்தியார்த்தனமா இருக்கு. என்ன தெரியுமா? உங்க ஆத்துமாவுக்கு அது போக மாட்டேங்க. அதான் மேட்ரு. அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஏன்னா பேர் இல்லை, தெரிந்து கொள்ளல. தெரிந்தவன் தான் கேட்டிருப்பான், இல்லாட்ட எப்படி கேட்பான்? கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாய் இருக்கிறது. அடுத்து என்ன இல்லை? விருப்பமே இல்லை. வசனத்தின் மேல என்ன செய்யல? என்ன இல்லை? விருப்பம் இல்லை. உலகத்தை பார்த்தா, ஜவுளி கடையை பார்த்தா, இப்படி உலக பொருளை பார்த்தா என்ன இருக்கு? விருப்பம் இருக்கு. ஆனா எதில் மேல விருப்பம் இல்லை? வசனத்தின் மேல விருப்பம். 16 படிங்க. வழிகளிலே நின்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒரு சிஎஸ் சபைக்கு போனேன், மெசேஜ் கொடுக்க.
பைபிள் எப்படி படிச்சாங்க தெரியுமா? என் யூடியூப்ல சேனல் இருக்கு, படிச்சு பாருங்க. இப்படி போட்டி போட்டு சத்தத்தை உயர்த்தி முதல்ல இருந்து படிச்சாங்க. யாரும் கூப்பிடல. அப்புறம் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் புரண்டு விடாம வர நீயும். எப்படி நமக்கு வேதம் விருப்பம் இல்லை, அதில் வாஞ்சியும் இல்லை. ஏதோ செத்தவங்க கையில் வெத்தலா கொடுக்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். செத்தவங்க கையில் வெத்தலா கொடுக்க மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே தவிர வைராக்கியம் இல்லை, தாகம் இல்லை, வாஞ்சை இல்லை, தவிப்பு இல்லை. ஆனால் செத்தவங்க கையில் வெத்தலை கொடுத்தா என்ன செஞ்சுப்பான்? கையில் இருக்கும் தெரியுமா? அப்படி பிடிச்சிருப்பான். ஆனால் என்ன இருக்காது அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம் உண்டா? இப்படித்தான் உங்கள் கையில் வேதம் இருக்குன்னு நான் விசுவாசிக்கேன். பிரியமானவர்களே, தாவீது சொல்கிறான், சங்கீதம் 42 42:1, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. வாஞ்சித்து, வாஞ்சை கதறல் ரெண்டு இருக்கா? வாஞ்சை கதறல். என் ஆத்துமா நம்ம சரீரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர எதை பார்க்கறது கிடையாது. ஆத்மாவை பற்றி கவலையே கிடையாது. இதான் நடப்பு, இதான் நடப்பு. ஆத்மாவை பற்றி கவலையே கிடையாது. சரீரத்தை சாப்பிட்டோமா, தூங்கணுமா, எந்திரிச்சோமா. ஆனால் ஆத்மா எப்படி இருக்கு? நான் முதல்ல ஆத்மாவில் அறிவு இருக்கா? ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தை போதா? இதை பற்றி எனக்கு கிடையாது, அக்கறையே கிடையாது. இருக்குது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிட்டு. எதுக்காண்டி? ஆண்டவர் அவங்க கூட இருக்காரா அப்படின்னு சொல்லும்போது என்ன அதில் அதான் என்ன முடியல, ஆண்டவர் என் கூட இருக்காங்க நான் நிரூபிக்க முடியலையா, என் வாழ்க்கையில் இவ்வளவு இருக்க அப்படின்னு சொல்லி என் கண்ணீரே எனக்கு உணர்வாயிட்டுங்க. இதனால தான் அவர் சொன்னார், அப்போஸ்தலர் 15:17 படிங்க. அப்போஸ்தலர் 15:17, நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாய் நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ எழுதியிருக்கிறதை படிச்சா தானே தெரியும். எழுதியிருக்கிறத படிக்கலன்னா உனக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு தெரியல அப்படின்னா உனக்கு எங்கெல்லாம் உங்க அப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க என்ன செய்யல தெரியல. உனக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, ஆனா பிச்சைக்காரனே சாகணுமா? உன் ஆத்மாவுக்கு எத்தனையோ காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர் செய்கிறார் வைத்திருக்கிறார். ஆனா இவைகளை அறியாமலே இந்த பூமியை விட்டு நீ போனேன்னா நீ பிறந்ததே வேஸ்ட், பிறந்ததே வேஸ்ட். பிரியமானவர்களே, ஏதோ நான் டைம் பாஸ்க்காக சபை நடத்தல, நேரப்போக்குக்காக சபை கூடல. உனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ மாத்திரம் இல்ல, நீ அநேகருக்கு இதை போய் என்ன செய்யணும், அறிவிக்கணும். அதுக்குத்தான் ஆண்டவர் 11 பேரை தெரிந்து கொடுத்தார். உலகம் பூரா போங்கனாரு. என் முன்னாடி இருந்து நான் செத்த பிறகு அப்படியே போயிருங்கன்னு சொல்லலை. நான் இருக்கும் வரைக்கும் உனக்கு என்ன செய்வேன், ஆகாரம் தருவேன், உனக்கு தருவேன், எல்லாம் தருவேன். நான் போன பிறகு நீங்கள் அப்படியே போங்கடான்னு சொல்லலை. நீ உலகம் பூரா போகணும். ஜனங்களை அவர் இத்தனையோ ஜனங்களை முன்வைத்திருந்தார். அதே மாதிரி உங்களை குறித்தும் அநேக ஜனங்களை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு தான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். சரியா? இதை நீங்கள் புரிந்து கொண்டா வரலாம், இல்லைன்னா தேவையே இல்லை. இயேசு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், சரி யோவான் 2 நினைக்கிறேன். யோவான் 2 23, 24. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. உங்களை நம்பி இணங்குவார் அவர்? அற்புதத்தையும் அதிசயத்தையும் சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் இந்த உலகத்துக்காக நீ போனேன்னா அவர் நம்பி உன்னை நம்பி என்ன செய்ய மாட்டாரு, இணங்கவே மாட்டார். மெய்யான மெய்ப்பொருளை தரவே மாட்டார். இயேசு அப்படிப்பட்டவர். இப்படி நீங்க பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா
22 அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். அப்போ இயேசு சொன்ன வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் இணங்குவார். சரியா? சும்மா ஏதோ அவர் பின்னாடி போனா நாங்களும் போனோம் இயேசுவோட பாருங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகளோ அல்லது பிரபலியமான ஆள் வந்தால் ஒரு ஊருக்கு வந்தால் 4 பேர் நோட்டில் கையெழுத்து வாங்குவான், பேப்பரில் கையெழுத்து வாங்க. சரியா? கூட்டத்துக்கு போவான், இப்படியே கைத்தட்டி ஏதாவது பண்ணிவிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுவான். நானும் யாரை பார்த்தேன்? ரஜினிகாந்தை பார்த்தேன், ஜெயலலிதா பார்த்தேன், கருணாநிதியை பார்த்தேன், ஸ்டாலினை பார்த்தேன், கையெழுத்து வாங்கியிருக்கணும். இதை காட்டு உனக்கு என்ன லாபம்? இதை காத்து உனக்கு என்ன லாபம்? அவரோட உனக்கு தொடர்பு உண்டா, உறவு உண்டா, ஐக்கியம் உண்டா? அதே மாதிரி தான் நீ சபைக்கு வந்ததுனால என்ன நன்மை? இப்படியே வந்தோம், ஐக்கியப்பட்டோம், போனோம். நோ 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 நோ. அவரோடு உனக்கு தொடர்பு உண்டா? அவரோடு உனக்கு ஐக்கியம் உண்டா? அவரோடு உனக்கு நீ பழகி இருக்கிறாயா, புழங்கி இருக்கிறாயா? உன் ஆத்மாவுக்கும் அவருடைய ஆத்மாவுக்கும் தொடர்பு உண்டா? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாவிட்டால் அவர் சொன்னாரு, வீணா எனக்கு ஆராதனை செய்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? வீண் ஆராதனை நான் வெறுக்கிறேன் என்று எழுதியிருக்கிறது. தேவதூதருக்கு ஆராதனை செய்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவதூதருக்கு ஆராதனை செய்யும்படி அவரை ஒப்பு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுக்கே ஆராதனை செய்யணும். யோசிச்சு சொல்லுவான், நானும் என் வீட்டாருமா வந்தால் அடுத்தவனுக்கு கேரண்டி கொடுக்கல, கர்த்தரையே செவிப்போம், நீங்கள் யாரை செவிப்பீர்கள் என்று தீர்மானம் பண்ணிடுங்க. எனவே பிரியமானவர்களே, இந்த நாளில் வந்திருக்கிறவங்க யாவருக்கும் சவாலிட்டு சொல்லுகிறேன், என்ன தீர்மானம் எடுக்க போகிறீர்கள்? உங்களுக்கு முன்னாடி 2 தீர்மானம் இருக்கு. இப்படியே ஆத்மாவை குறித்த தாகம், தேவனை குறித்த தாகம், இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அல்லது உடைய மாம்சத்தை குறித்த தாகம், இந்த உலகத்திற்குரிய தாகம், இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். எதில் ட்ராவல் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுங்க. இன்னைக்கு நீங்கள் முடிவெடுங்க. அந்த முடிவில் ஒரு நாளும் பின்வாங்காதங்க. ஆண்டவரே, முன் வைத்த காலை நான் நினைச்ச மாட்டேன், பின்னாலே வைக்கவே மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்தீங்களா? கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாக இருப்பீர்கள், நீங்களோ பசியாக இருப்பீர்கள். அவருடைய ஊழியக்காரருக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை திரும்பவும் நீங்கள் காண்பீர்கள் என்று வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. எனவே இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எனக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன். நான் இந்த பூமியில் உமக்காக வாழ்வேன். என் ஆத்மாவுக்காக உம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்தீர். எனவே உம்முடைய ஆத்மாவுக்காக நான் அந்த பூமியில் வாழ்வேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னு சொன்னா, உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். உங்களை கொண்டு அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவார். அதை பிதா பார்க்க வாஞ்சியா இருக்கிறார், இயேசு பார்க்க வாஞ்சியா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் வாஞ்சியா இருக்கிறார். எனவே நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்காதபடிக்கு கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தை பொய்யாகாது. அது நிலைத்து நின்று கனிதென்று அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க, முடிவெடுங்க. இன்னைக்கு எடுக்கிற முடிவு, இந்த செகண்ட்ல எடுக்கிற முடிவு உன் வாழ்க்கையில சரியான ஒரு முடிவை, சரியான ஒரு அறுவடையை கொண்டு வந்து சேர்க்கும். எப்படி நீ என்ன முடிவு எடுக்கிறையோ அந்த முடிவுக்கு ஏற்ற அறுவடை உண்டு. எனவே அப்படிப்பட்ட முடிவு எடுங்கள். மோசே ஒரு தீர்மானம் எடுத்தான். மோசே என்ன தீர்மானம் எடுத்தான் தெரியுமா? அப்போ எபிரேயர் 11 அதிகாரம் 24. மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எப்படி எழுதியிருக்கு? ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் என்று எழுதியிருக்கிறது. யாத்திராகமம் 2:14 படிங்க. யாத்திராகமம் 2:14. எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் 2:14. அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொண்டு போட்டது
அடுத்த வசனம். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது ஆ மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். ஆ மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மோசே இப்போ எப்படி போயிருக்காங்க? பயந்து போயிருக்கான். இங்க ரெக்கார்டு இருக்கு, அங்க எப்படி இருக்கு? ஆ நீ ஒன்னு எழுதியிருக்கோம், ஆனா ஆவியானவர் ஒன்று சொல்லுவாரு, இவன் பயந்து போகல. எப்படி போனா? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். தெரியுமா? எப்படி போனா? எகிப்தை விட்டு பயப்படாமல் போனான். ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இவன் பார்த்ததெல்லாம் பயந்து போனான். ஆனா அவன் அவன் உள்ளத்துல என்ன இருந்தது? தேவன், தேவனுடைய ஜனம், இதுதான் இருந்துச்சு. இப்படி இருக்கா உங்களுக்கு? இப்படி இருக்கா? அவன் நினைச்சிருந்தா எங்க இருந்திருக்கலாம்? பார்வோனோட அடுத்த ராஜாவாயிருக்கலாம். அவன் அதை விரும்பல. நீங்களும் நானும் எதை விரும்புகிறோம்? நீங்களும் நானும் எதை தீர்மானம் பண்றோம்? அதை பொறுத்த முடிவு இருக்கும். இப்படி நீ என்ன தீர்மானம் பண்றியோ அதை பொறுத்த வாழ்க்கையில முடிவு இருக்கு. எனவே பிரியமானவர்களை யோசிங்க. நல்ல தெளிவா கர்த்தர் உங்களுக்கு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். யோசிங்க, தீர்மானம் எடுங்க, முடிவெடுங்க. இந்த முடிவுக்கு நிச்சயமாய் உனக்கு முடிவு உண்டு. இந்த நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனாய் மாற்றுவாராக. எப்படி மாற்றுவாராக? ஜீவனாய் மாற்றுவாராக. நீங்கள் உங்களுக்கு எப்படி பிரயோஜனமாக இருந்ததுங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணலாம். கூகுள் மீட்டில் இருக்கவங்களும் ஷேர் பண்ணலாம். கூகுள் மீட்டில் இருக்கவங்க ஷேர் பண்ணலாம். ஜெகன், ரூபன் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணலாம். கேட்டுச்சா? ரூபன் கேட்டுச்சா? ஜெகன் கேட்டுச்சா பிரதர்? ஓகே 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 சரி. அப்போ யூடியூப்ல போடுவோம், கேளுங்க. ஓகே. பிரதர் ரூபன் கேட்டுச்சா? ரூபன் 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 கேட்டுச்சா? ரூபன் பிரதர் ரூபன் கேட்டுச்சா? இல்லையா? ஓகே, நீங்கள் யாராவது ஷேர் பண்ணலாம். ராணி, சிமியோன், கேக்குதா? கேக்குது பிரதர், கேக்குது கேக்குது. கேக்குது பிரதர், கேக்குது, நல்லா தெளிவா கேக்குது. கேக்குதா? ஆமா ஆமா. சங்கீதம் 8ல அந்த 3 4 எனக்கு ரொம்ப வருத்தப்பட்ட ஒண்ணு. அதாவது
விரல்களின் கிரிகையினாலும் உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரங்களையும் நட்சத்திரங்களையும் நான் பார்த்தபோது மனுஷரை நீ விசாரிக்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சங்கீதக்காரன் எழுதுவாங்க. இன்னைக்கு கேட்ட வசனத்துல தேவன் என் மேல எவ்வளவாய் அன்பா இருக்காங்க அப்படிங்கிறத என் வாழ்க்கையில் நான் புரிஞ்சுக்கொண்டேன். எப்படின்னா, அவருக்காக எனக்காக பரலோகத்துல இருந்து இறங்கி என் வாழ்க்கையில அவர் சொந்த ரத்தத்தினால் என்னை மீட்டு என்னை ராஜாக்களும் ஆசாரியமா மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, உலகத்துல யாரும் கிடைக்காத சமாதானத்தை என்னுடைய இதயத்துல கட்டளை எனக்கு வந்திருக்கு. அதுக்காக தேவனுக்கு மகிமைப்படுத்துறேன். நான் ரோமர்ல ஒரு நிமிஷம் ரோமர் 5:5 மேலும் நாம் அருளப்பட்ட பரிசுத்த ஆவி தேவன் அன்பு நம்மளுக்கு இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கனால் அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எங்களுடைய இதை எப்படி நான் விசுவாசிக்கேன் அப்படின்னா, இந்த அன்பு என்னைய வெட்கப்படுத்தாது. நான் இப்போ ஒரு தேவனுக்காக ஒரு ஸ்டாண்டர்ட், தேவனுக்காக ஒரு வாழ்க்கையை நான் வாழும் பொழுது, அதாவது தேவனுக்காக நான் வைராக்கியமா நான் வாழும் பொழுது, இப்போ நான் சொல்லப்பட்ட மாதிரி நான் தனியா ஒரு சிங்கம் எப்படி காட்டுக்குள்ள தனியா இருக்கிறவங்களோ அதே மாதிரிதான் இப்போதைக்கு நான் இருக்கிறேன். ஆனாலும் அந்த அன்பு, அதாவது கிறிஸ்துவின் அன்பு, அவர் அருளப்பட்ட அந்த தேவனுடைய அன்பு என்னுடைய வாழ்க்கையில் அது அந்த அன்பு என்னைய வெட்கப்படுத்தாதுங்கிறது நான் விசுவாசிக்கிறேன். தேவன் கொடுத்த இன்னைக்கு நல்ல வார்த்தைக்காக ஆமேன். நம்ம வாழ்க்கையில ஒரு தீர்மானம் இருக்கணும். இனி உலகத்துக்காகவும் உலகத்தில் உள்ள வைக்கிறதாகவும் இல்லாம தேவனுக்காக நம்ம வாழ்ந்து தேவனுக்காக மகிமையாய் சாட்சியா வாழணுங்கிறது நான் நம்பிக்கை எடுக்கிறேன். ஆமேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. சத்தமா பேசு. வார்த்தைகள் நம்மளோட பகிர்ந்து வந்துட்டாரு. நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னா, ஒரு பிறப்பு ஒரு மனுஷனுக்கு தனியா தான் நடக்கும். அதே மாதிரி இறப்பும் தனிதான். அதே மாதிரிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூமியில நம்ம வாழுறதுன்னு ஒரு தனி வாழ்க்கை தான். அது நம்ம யாரு கூடயோ ஒரு குரூப்பாலாம் வாழ முடியாது. ஒரு கணவனும் மனைவி இருந்தாலும் அதை கட் பண்ணுங்க, குறைங்க.